ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கோவக்காய். இந்த கோவக்காய் நண்பர்களே பாருங்கள், ஒரு பிளேட் நிறையா இருக்குது. ஆமாம், இது எல்லாம் நண்பர்களே அந்த பாருங்களேன், அங்கே ரோட் சைடில் நாங்கள் அரளிப்பூக்கள் அரளிக்கண்டு வச்சுருக்கோம் நண்பர்களே. அரளிப்பூக்கள் பாருங்கள், நிறைய ஃப்ளவர்ஸ் இங்கேன்னு பார்த்தாட்டிங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த பாருங்களேன், லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைட்லேயும் வச்சுருக்கேன் நண்பர்களே. இங்கிட்ட ஒரு லெஃப்ட்டில் ஒரு 15, ரைட்டில் ஒரு 15 வச்சுருக்கேன் நண்பர்களே. அதில் பூக்கள் நிறைய பூத்திருக்கு பாருங்கள். பாருங்கள், நிறைய பூக்கள் பார்த்துருக்கு மலர்ந்துருக்குது ரெண்டு சைட்லேயுமே. அதனுடைய கொடி, இந்த கோவக்கோழினுடைய கொடி இருக்குது பாருங்க. அந்த அரளி செடி மேலே ஏறி அப்படியே சாஞ்சிருச்சு. அந்த ரெண்டு சைட்லேயும் ரோடை கொஞ்சம் மறைச்சிச்சு. நேற்று என்ன பண்ணேன், நான் அதை அப்படியே அதில் உள்ளதுப்புறம் ரோடு சைடு ரோடை ப்ரூனிங் பண்ணி விட்டேன். அந்த ஏரியாவை, அந்த ரோடை கொஞ்சம் ரொம்ப கிளியராக இருக்குன்றக்காண்டி ப்ரூனிங் பண்ணி விட்டேன். அப்போ இந்த கோவக்கொடியெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதில் பார்த்தா உள்ள இந்தளவுக்கு காய்கள் இருந்துச்சு. கோவக்காய் இந்த அளவுக்கு இருந்துச்சு பாருங்க, இந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த கொடியெல்லாம் எடுத்துட்டேன் நண்பர்களே. காயை பறிச்சுட்டு அந்த கொடியெல்லாம் எடுத்துட்டேன். காரணம் என்னன்னாக்க, அந்த அரளி செடிகள் மேலே ஏறி அந்த அப்படியே சாய்ச்சி ரோடை மறைக்குது. நம்ம ரெண்டு சைட்லேயுமே அங்கே இது இருந்தது. ஆக்சுவலாக ஒரு சைடில் தான் இருந்துச்சு. ரெண்டு சைடு ரோடு அப்படியே அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் அப்படியே அப்படியே சாஞ்சுது. அப்புறம் போகிற வர வண்டிகளுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணி நேற்று நான் அதை கட் பண்ணிவிட்டு ப்ரூனிங் பண்ணி விட்டேன். ப்ரூனிங் பண்ணி விடும்போது உள்ளே பார்த்தா இப்போலாம் காய்கள் இருக்குது. ஆனால் பூக்கள்லாம் நிறையா இருந்துச்சு. நம்ம போகும்போது வரும்போது பார்ப்பேன். ஏன்னா அங்கே தான் நான் கிராஸ் பண்ணி தான் போகணும். வீடு அங்கேருந்து தான் வரணும். அங்கேருந்து உள்ளே எங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். அதில் என்ட்ராகும்போது கொஞ்சம் டிஸ்டர்பராக தான் இருந்துச்சு. கார் வர்றதுக்கு, டூ வீலர் போகிறதுக்கு தான் கொஞ்சம் டிஸ்டர்பராக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், அதை அப்படியே பறிச்சேன். இங்கேயும் கூட இந்த பக்கம் கூட இருக்குது பாருங்க. இது வந்து லெஃப்ட் நண்பரில் இந்த பூக்கள். இந்த ரைட்டில் இருக்குது பாருங்கள். ரைட்டில் கொஞ்சம் க்ளோஸில் விட போகிறேங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் போகிறேன். அது வந்து ரைட்டு ஸ்டெப்பு இறங்கி தான் வந்துட்டு இருக்கேன். ஆமாம், இந்த பாருங்க ரைட்டில். இது லெஃப்ட்டு, அது ரைட்டு. ஆனால் நான் படித்ததெல்லாம் லெஃப்டில் தான் படித்தேன். அதில் தான் இந்த கொடிகள் நிறையா இருந்துச்சு. ஆமாம், இது வந்து ரைட்டில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். அந்த சைடில் எந்த விதமான கொடியும் இல்லை. அந்த சைடில் பப்பாளி கண்டு வச்சுருந்தேன். ஒரு 4 வச்சுருந்தேன். ரைட்டில், லெஃப்டில் ஒன்று வச்சேன். 2 இருந்துச்சு. 2ல் 1 ஆண். அந்த இருக்குது பாருங்களேன், ஆண். அந்த பாருங்கள், அந்த ஆண் பூக்கள் பாருங்கள், நிறைய பூக்கள் இருக்கும். பக்கத்தில் ஒரு பெண் கண்டு இருந்துச்சு. அதுலேருந்து நிறைய பழங்கள் நான் வீடியோஸ் கூட போட்டிருக்கேன், பறவைகளுக்காக விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஆமாம் நண்பர்களே, அதெல்லாம் நான் பறித்து வச்சேன் நண்பர்களே. அந்த பாருங்க, இன்னமும் கூட இங்கேருந்து கட்டினா ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இங்கேருந்து கட்டினாக்க கொஞ்சம் நல்லா க்ளோஸாக இருக்கும். இங்கேருந்து கட்டினாக்க நல்லாவே க்ளோஸாக தெரியும். அந்த பாருங்க, அதை பறித்து வச்சுருக்கேன் நண்பர்களே. இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், வத்தல் போடலாம் நண்பர்களே. கோவா வத்தல், ஐவி கார்டன் சொல்லிட்டு இங்கிலீஷில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். அகைன் நான் அந்த ஏரியாவுக்கே போகிறேன். அந்த ஏரியாவே போயிட்டு அந்த கோவக்காயெல்லாம் காட்டிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தெரியல, கிரவுண்ட் கார்டன் அந்த சைடில் இருக்குது, டெரஸ் கார்டன் மேலே இருக்குன்னு தெரியல. இப்போ அங்கே போக முடியாது. இன்னும் பூக்கள்லாம் பறிக்கலை, இனிமேல் தான் பறிக்கணும். ஓகே நண்பர்களே, எல்லாத்தையும் காட்டிட்டு இந்த அளவுக்கு இருக்குது. இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.